அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை பதேர் பாஞ்சாலி நிதர்சனத்தின் பதிவுகள். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். இது ஒரு கட்டுரை தொகுப்பு. முதற் பதிப்பு அக்டோபர் 2006 வந்திருக்கு. உயிர்மை பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலுடைய மெயின் கருத்து என்னென்னா, பதேர் பாஞ்சாலின்ற நாவலை தழுவி எடுத்த படம். அந்த படத்தை பற்றி தான் இதில் முழுமையாக சொல்லியிருக்காரு. எந்த அளவுலனா 360 டிகிரியில் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். A to Z ஃபுல்லாக அந்த படத்தோடைய பேஜ் பை பேஜ், இமேஜ் பை இமேஜ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு படத்தை அவ்வளோ விலாவரியாக சொல்லியிருக்கிறாரு. சான்ஸே இல்லை. அதை படிக்க படிக்க நமக்கு எதெல்லாம் ரசிக்கணும், ஒரு படம் பார்த்தா அதில் கதை இருக்கா, ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்காம அதில் என்ன இருக்குது, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத அவ்வளோ ஆழ்ந்து அதை சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம பாலிய காலம், அதாவது நம்ம சின்ன வயசுலோடைய ஏக்கங்கள், நமக்கு கிடைக்காத போனது, அதை நம்ம அதுக்காக நான் எப்படிலாம் ஏங்கியிருக்கிறோம் அப்படின்றத லைன் பை லைன், அதாவது லைன் பை லைன் சொல்கிறாரு. அதை நம்ம படிக்க படிக்க நமக்கும் நம்மளுடைய சின்ன வயசில் எப்படி இருந்தோம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது. எனக்கு பல விஷயங்கள் இந்த நூலை படிக்க படிக்க எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியே மெய் மறந்து நானும் அப்படியே இமேஜினேஷனில் ஓடிடுறேன். என்னடா நம்மலாம் எப்படி இருந்தோம், எப்படி வளர்ந்தோம், அந்த கிராமத்து வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அடிக்கடிக்கு அவுட் ஆஃப் ஏரியா போயிட்டு மறுபடியும் தான் புக்கை படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புக்கை இந்த படத்தை, நாவலை அவர் சொல்லியிருக்கிறாரு. அடேங்கப்பா, ஒரு நாவலை, ஒரு படத்தை இப்படி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு பிரமிப்பாக இருந்தது. உண்மையாகவே அந்த அளவு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் அவ்வளோ விலாவரியாக சொல்கிறாரு. அந்த சீனு, அதில் நடித்த ஒரு கேரக்டரு, அப்புறம் அந்த டைரக்டர் சத்யஜித் ரே அவரை பற்றி, அவருடைய டேலண்ட்டு, அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு, எடுத்திருக்காரு, அதை எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு படத்தை இவ்வளோ படித்தா போர் அடிச்சிடாதா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் படிக்கணும், இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஃபுல்லாக படிச்சுட்டு நான் அந்த படத்தையே உட்காந்து பார்த்துட்டேன். அது ஒரு அதர் லாங்குவேஜே நமக்கு புரியாது அப்படின்ற ஒரு தாக்கமே இல்லாமல் ரொம்ப மெய்மறந்து அந்த படத்தை பார்த்தேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதையை இவரே சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி இந்த நூலையும் வாங்கி படிங்க. செம சுவாரஸ்யமாக இருக்குது.